வெல்கம் டு சிவில் டெக் தமிழ். நம்ம இன்னைக்கு வந்து மாடிஃபை கமெண்ட்ஸ்ல இருக்கிற மூவ், காப்பி, ஸ்ட்ரெச் இந்த மூணை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் கிரியேட் பண்றதுக்கு கமெண்ட் வந்து REC. ஓகே, ஸோ REC கொடுத்துட்டு நமக்கு ரெக்டாங்கிள் செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஆப்ஷன் காட்டும், ஏரியா வச்சு அப்புறம் டைமென்ஷன் வச்சு இல்லை ரொட்டேஷன் இது மாதிரி பண்ற மாதிரி ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ வந்து டைமென்ஷன் வச்சு நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ D கொடுத்து என்ட்ரு பண்ணிருங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து நான் 2500 கொடுக்குறேன். அப்புறம் வித் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து ஒரு 1000 நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு கிளிக் பண்ணிருங்க. லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் செலக்ட் ஆயிடும். ஓகே, ஸோ கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ நான் டைமென்ஷன் செக் பண்ண போறேன். ஸோ DLI, ஸோ டைம் லீனியர் வந்துடும். ஸோ என்டர் பண்ணுங்க. டபுள் என்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்ம கொடுத்த டைமென்ஷன்லயே நமக்கு வந்து ரெக்டாங்கிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா மூவ் கமெண்ட் கொடுத்து நான் இந்த ஆப்ஜெக்டை இன்னொரு தள்ளி வைக்க போறேன். ஸோ இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட சேர்த்து வைக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு லைன் இந்த சைடில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இந்த கார்னர்ல இந்த அந்த ரெக்டாங்கிளோட கார்னர் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமாண்ட் கொடுத்துட்றேன், மூவ் கமாண்ட். ஸோ M கொடுத்து என்ட்ரு பண்றேன். ஸோ ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு மூவ் ஆகணும் இல்லையா? நான் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிடுறேன். அப்புறம் எந்த கார்னர் நமக்கு போய் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த கார்னரை நான் பிக் பண்ணிட்டு எங்க வைக்கணுமோ அங்க போய் நான் பிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ மூவ் கமெண்ட் இப்படியும் பண்ணலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்போ நான் இதை வந்து இந்த கார்னர் வந்து ஒரு 5000 mm தள்ளி போகணும் அப்படின்னா அந்த 5000 mm தள்ளி நான் இப்போ வந்து இதை நான் செட் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டும் மூவ் பண்ணலாம், இல்ல மூவ் கமாண்ட் கொடுத்துட்டும் ஆப்ஜெக்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கமாண்ட் கொடுக்க போறேன். ஸோ M என்டர். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இதாயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து மூவ் பண்ண போறேன். ஸோ நம்ம இந்த லைன்ல இருந்து நான் என்ன சொல்றேன்னா 5000 mm தள்ளி போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 5000 கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த லைன்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து 5000 mm தள்ளி இருக்கும். ஸோ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தும் எக்ஸாக்டா நம்ம மூவ் பண்ணி வைக்கலாம், இல்ல நம்ம வந்து எந்த பாயிண்ட் எங்க இருக்கணுமோ எக்ஸாக்டா அதை பிக் பண்ணியும் நம்ம வந்து தூக்கி கொண்டு போய் வைக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க வந்து இப்படி ஃபுல்லா ஒரு பாலிலைனா இருக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு டக்குன்னு செலக்ட் ஆயிடும். சப்போஸ் செப்பரேட் ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா நீங்க ஹோலா தான் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மூவ் கமாண்ட் யூஸ் பண்ற மெத்தடு. ஸோ நம்ம இதுலயே இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் காப்பி பண்ணி இது அடுத்த கமாண்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா காப்பி கமாண்ட். ஓகே, ஸோ காப்பி கமாண்ட் என்ன அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. CO, ஓகே, C கொடுத்தீங்கன்னா சர்க்கிளுக்கு போயிடும், CO கொடுத்தீங்கன்னா காப்பி கமாண்ட் வந்துடும். ஸோ காப்பி பண்ணிட்டு ஸோ ஆப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா கரெக்டா ஒரு 500 ஓகே ஒரு 1000 mm தள்ளி அடுத்த இது வைக்கிறேன். ஓகேவா? நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு கொடுக்குறேன். ஸோ 1000 கொடுக்குறேன். சரி, ஒரு 2000 கொடுக்கலாம், ஏன்னா நமக்கு வித்தே வந்து 1000 இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன் 2000 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட இது வந்து 2000 தள்ளி இருக்கும். நீங்க எங்க இருந்து நம்ம இந்த இதுல இருந்து பார்த்தோம் இல்லையா? இந்த இதுல இருந்து இந்த கமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா 2000 தள்ளி இருக்கும். நம்ம எந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணி இது கொடுக்குறோமோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்குற டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இத மாதிரியும் நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபைடான டிஸ்டன்ஸ் தேவையில்லை, ஒரு இடத்துல போய் நீங்க காப்பி எடுத்து வைக்கணும், நிறைய கார்னர்ஸ்ல வைக்கணும். நம்ம இது எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம காலம்ஸ் எல்லாம் நம்மளோட பிளான்ல பிளேஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு கார்னரை பிடிச்சிட்டு நீங்க எல்லா இடத்துலையும் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல இந்த காப்பி கமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை மாதிரியும் நீங்க பண்ணலாம். இப்போ நான் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டு கமாண்ட் கொடுக்குறேன், CO காப்பி. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து
எனக்கு வந்து ஒரு 2500 லென்த் இல்லையா, நான் வந்து ஒரு 5000 கொடுக்குறேன். ஓகேவா? 5000 தள்ளி இன்னொரு காப்பி வச்சிரும். ஸோ நீங்க இங்க இருந்து நம்ம இந்த பாயிண்ட் தான் செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 5000 இருக்கும். ஓகே, ஸோ நீங்க எந்த பாயிண்ட்டை பிக் பண்றீங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸோ அது வந்து செலக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற கமாண்ட் வந்து ஸ்ட்ரெச் கமாண்ட். ஸோ ஸ்ட்ரெச் கமாண்ட் வந்து என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான, அந்த மாடிஃபை கமாண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்ட்ஸ். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்ட்ரெச்சுக்கு வந்து கமாண்ட் வந்து எஸ் கொடுத்து என்டர் பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ரெச் கமாண்ட் தான். ஓகேவா? ஸோ நீங்க எந்த கார்னரை வந்து நீங்க, அதாவது நீங்க எந்த சைடை வந்து மூவ் பண்ணணுமோ இல்ல ஸ்ட்ரெச் பண்ணி தள்ளி வைக்கணுமோ, எதுனாலும் நீங்க வந்து ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ற மெத்தட்ல தான் ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இந்த கார்னரை மட்டும் நான் செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்னர் மட்டும் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த கார்னர் மட்டும் தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஆனா ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபுல்லா செலக்ட் ஆன மாதிரி காட்டும். ஆனா அது வந்து மூவ் ஆகுறது எந்த ஆப்ஜெக்ட், எந்த கார்னரை வந்து நீங்க ஃபுல்லா கவர் பண்றீங்களோ அதை தான் வந்து அது மூவ் பண்ணும். ஸோ நான் சப்போஸ் இப்போ பாருங்க, ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு இந்த 2 கார்னரையும் நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா இந்த 2 கார்னர் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட். ஆனால் கரெக்டா பண்ணணும். நீங்க இப்படியெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் கொடுத்தீங்க அப்படின்னா இது மூவ் தான் ஆகுமே தவிர இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகாது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம 2500 இருக்கிறத நான் வந்து 3000 மாற்ற போறேன். ஸோ எஸ் கொடுத்து என்டர் கொடுத்துறேன். ஸ்ட்ரெச் செலக்ட் கமாண்ட் இது ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த 2 கார்னரையும் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்றேன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா, நம்ம எவ்வளவு தூரம் கொடுக்கணும்ங்கிறது. ஸோ இந்த இடத்துல இருந்து இதை வந்து நீங்க எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணாலும் சரி, இல்ல பக்கத்துல எங்க செலக்ட் பண்ணாலும் சரி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் F8 ஆன் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்பதான் ஸ்ட்ரைட்டா வரும். ஸோ நான் என்ன பண்றேன், ஸோ 500 கூட்டுறேன். ஸோ 2500ல இருந்தது 3000 மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1000 இருக்கிறத 1500 மாத்திடுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரெச் கமாண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 கீழே இருக்கிற 2 கார்னர் ஓகே செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறேன். அதே மாதிரி எங்க வச்சாச்சு, நீங்க வந்து மூவ் பண்ணுங்க. அடுத்து நான் என்ன பண்றேன், ஒரு 500 டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ 1500. ஸோ இதை மாதிரி தான் நீங்க வந்து ஸ்ட்ரெச் கமாண்டை யூஸ் பண்ணணும். நீங்க செலக்ட் பண்ற மெத்தட்ல தான் அது வந்து மூவ் ஆகுறது எல்லாமே இருக்கு. ஓகே, நீங்க ஹோலா செலக்ட் பண்ணீங்கன்னா தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச் கமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் இப்போ எனக்கு டிஸ்டன்ஸே இல்லை, ஆனா வந்து எனக்கு வந்து இந்த ஒரு 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 எண்டில் போய் நம்ம தூக்கி வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாவே நீங்க ஸ்ட்ரெச்சை கொடுத்துட்டு அது என்ன டைமென்ஷன் தெரியாது இல்லையா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ட்ராக் பண்ணியும் கூட வைக்கலாம். பட் நம்ம செலக்ட் பண்ற இதுல தான் ஸ்ட்ரெச் கமாண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.